மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் நேற்று நிகழ்ந்த போது இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்த சந்திரனை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்தனர். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திரன் மீது விழும் சூரிய ஒளியை பூமி பகுதியாகவோ முழுமையாகவோ தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. வளிமண்டலத்தின் வழியாக ஊடுருவும் சூரிய ஒளி சிதறடிக்கப்பட்டு அதன் சிவப்பு நிற கதிர்கள் மட்டும் சந்திரன் மீது விழும்போது சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சியளிக்கும். இதனால் பிளட் மூன் என அழைக்கப்படுகிறது. நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் நேற்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:48 மணிக்கு முடிவடைந்தது. இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சந்திர கிரகணத்தின் காட்சி முழுமையாக தெரிந்தது. தமிழ்நாட்டில் கிரகணத்தின் இறுதிக்கட்ட காட்சியை மட்டும் காண முடிந்தது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக இருந்ததால் சந்திர கிரகணத்தை தெளிவாக காண முடியவில்லை. சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் காண்பதற்காக சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் நேற்று நிகழ்ந்த போது இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்த சந்திரனை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் கண்டு ரசித்தனர். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திரன் மீது விழும் சூரிய ஒளியை பூமி பகுதியாகவோ முழுமையாகவோ தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. வளிமண்டலத்தின் வழியாக ஊடுருவும் சூரிய ஒளி சிதறடிக்கப்பட்டு அதன் சிவப்பு நிற கதிர்கள் மட்டும் சந்திரன் மீது விழும்போது சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சியளிக்கும். இதனால் பிளட் மூன் என அழைக்கப்படுகிறது. நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் நேற்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:48 மணிக்கு முடிவடைந்தது. இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சந்திர கிரகணத்தின் காட்சி முழுமையாக தெரிந்தது. தமிழ்நாட்டில் கிரகணத்தின் இறுதிக்கட்ட காட்சியை மட்டும் காண முடிந்தது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக இருந்ததால் சந்திர கிரகணத்தை தெளிவாக காண முடியவில்லை. சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் காண்பதற்காக சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.